ஹலோ, லொகேஷன் அனுப்பியிருக்கேன். முடிஞ்சா வந்து கூட்டிட்டு போ. வாடா. சரோ 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 என்னாச்சு? சரோ சரோ எந்திரி. சரோ சரோ என்னாச்சு? சரோ எந்திரி. சரோ உனக்கு என்னாச்சு? சரோ எந்திரி. சரோ சரோ எந்திரி. சரோ யார் என்ன பண்ணா? சரோ எந்திரி. சரோ உன்னை யார் என்ன பண்ணா? என்னாச்சு? சரோ எந்திரி. சரோ என்ன சரோ? டேய் எங்கடா இருக்கீங்க? குட்டி, உங்களை விட மாட்டேன். யாரா வா, வெளியே வாங்கடா. டேய் குட்டி, ஏய் குட்டி. மச்சான், சரோ செத்துட்டாடா மச்சான். யாரையும் விட்டுறாதடா மச்சான். குட்டி, 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 குட்டி எந்திரா. குட்டி, ஏய் ஏய். குட்டி, வேணாம் 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 ப்ளீஸ்.
பாரு, கால் எடுத்து வைக்காத, கால் எடுத்து வைக்காத. அம்மா நான் வந்து அம்மான்னு கூப்பிடாதடா. உன் வாயில இருந்து அம்மான்னு என்ன கூப்பிடாத. நான் அப்படியே உடைஞ்சு போயிடுவேன். ஐயோ கடவுளே, என் பையன் ஒரு கொலகாரனா வந்து நிப்பான்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நீ பிறந்தப்பவே உனக்கு விஷத்தை கொடுத்து கொன்றுப்பேன்டா. இனி எத்தனை பேரை கொலை பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கடா சொல்லு. நாளையில இருந்து நான் ஜனங்க மத்தியில எப்படி தலை நிமிர்ந்து நடப்ப? ஐயோ கடவுளே, என் நிலைமை என் விரோதிங்களுக்கு கூட வரக்கூடாதுப்பா, வரக்கூடாது. இல்ல, நீ திருந்த மாட்டடா. நான் சாகிறதுக்குள்ளயாவது நீ திருந்திடுவேன்னு நம்பிட்டு இருந்தேன்டா. என் கனவு கனவாவே போயிருச்சுடா. இல்ல, வெளியே போ. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கம்மா. இந்த ஜென்மத்துல நீ என் முகத்துல முழிக்காத. வெளியே போ. என்னாச்சுன்னா வெளியே போன்னு சொன்னேன். ஐயோ கடவுளே. சார், நான் எப்பவும் யார் முன்னாடியும் கையேந்தினதே இல்லை சார். இன்னைக்கு முதல் முறையா உங்ககிட்ட கையேந்தி கேட்கிறேன். என் தம்பி இந்த ஒரு தடவை மன்னிச்சிடுங்க சார். அவன் திருந்துறதுக்கு ஒரே ஒரு அவகாசம் கொடுங்க சார். இனிமே அவன் எப்பவும் இந்த மாதிரி தப்பே பண்ண மாட்டான் சார். ப்ளீஸ் சார், என்ன நம்புங்க சார். சின்ன வயசுல ஸ்லேட் எடுத்தான்னா அவன் ஃபியூச்சர் நல்லா இருக்கும்னு அர்த்தம். பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் ஸ்லேட் எடுத்தா அவன் ஃபியூச்சர் பாழாயிடுச்சுன்னு அர்த்தம். நீ வேற ஸ்டேஷனுக்கு ரொம்ப தெரிஞ்சவன். சங்கர், நான் ஒரு லாஸ்ட் சான்ஸ் கொடுக்கறேன். நான் சொல்ற இடத்துக்கு உன் தம்பிய கூட்டிட்டு வா. அது வந்து என்ன, நான் கொன்றுவேன்னு பயமா இருக்கா? டோன்ட் வரி. நீ உன் தம்பி வந்ததுக்கு அப்புறம் இன்ஃபார்ம் பண்ணு. அவனை அரெஸ்ட் பண்ணி அவனுக்கு குறைஞ்ச தண்டனை கிடைக்கிற மாதிரி பாத்துக்கிறேன். சரிங்க சார், நான் வரேன் சார். சார், அப்புறம் அந்த ஒண்டிய யோகி, டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற உனக்கு இது கூட புரியலையா? புலிய நாம வேட்டையாடணும்னா அப்பப்போ சங்கர் மாதிரியான மான்களை நாம பலி கொடுத்து தான் தீரணும். அண்ணா அண்ணா, ஒண்டி சின்னவ சாவடிச்சானா? வலிக்குதுன்னா அவனை விடக்கூடாது. எங்கடா இருக்கு? ஹலோ, சொல்லுங்கண்ணா. வண்டி எங்க பாருங்க? சிட்டி அவுட்டர்ல இருக்கேன். நீ வீட்டுக்கு வந்து போன விஷயம் போலீஸ்க்கு தெரிஞ்சிருச்சு. நான் லாயர்கிட்ட பேசி பெயிலுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். லாயர் உங்ககிட்ட ஏதோ பேசணுங்கிறாரு. நீ சிட்டி அவுட்டர்ல இருக்கிற கேளம்பகத்துக்கு வந்துரு. மத்ததெல்லாம் அங்க பேசிக்கலாம். சரிண்ணா, நான் வரேன். நீ இல்லாம வாழற சக்தி எனக்கு இல்ல. எனக்கு இருக்கு. தேவையில்லாம என் விஷயத்துல தப்பு பண்ணி உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்காத. நல்ல வாழ்க்கை கிடைக்கிறது பாலைவனத்துல தண்ணி கிடைக்கிற மாதிரி. எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது. ஆனா உனக்கு இப்ப கிடைச்சிருக்க. நீயே கெடுத்துக்காத. நடந்தது நல்லதுக்குன்னு நினைச்சுக்கிட்டு யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாரு. போய் நிம்மதியா வாழ. நீ என்ன அவாய்ட் பண்றதுனால நான் நல்லா இருப்பேன் மட்டும் தயவு செஞ்சு நினைச்சிடாத. நான் உன் கஷ்டத்துல எப்பவுமே உன் கூட இருப்பேன்னு சொல்லல. ஆனா இது எதுவுமே உன் பக்கத்துல வராத அளவுக்கு நான் உன்னை பாத்துப்பேன். நேத்து வரைக்கும் என்ன எல்லாரும் பொறுக்கியா தான் பார்த்தாங்க. ஆனா இன்னைக்கு கொலைகாரனா பாக்குறாங்க. ஒரு கொலைகாரன் கூட
உன் பேர் வரதுல எனக்கு விருப்பம் இல்ல. பொதுவா கொலை பண்றவங்களுக்கு விரோதம், கோவம், வெறி எல்லாமே இருக்கும். ஆனா நீ இப்ப செஞ்சிருக்கிற கொலையில குட்டி சரோ மேல இருக்கிற பாசம் தெரியுது. அந்த பாசம் மட்டும்தான் என்னை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்திருக்கு. இந்த காதல தூரமாக்கிறாத. பாரு, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. தயவு செஞ்சு என்ன விட்டுற. I love you, auntie. I love you. பாரு, நான் என் அண்ணனை பார்த்து நம்ம விஷயத்தை பத்தி சொல்றேன். போயிட்டு வரேன். ஒன்டி, ம் நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன்.